எட்டு எதிர்ப்பும் 5 ஆதரவு. அந்த வகையில் இந்த வரவு செலவு திட்டத்தில் 8 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தும் 5 உறுப்பினர்கள் வரவு செலவு திட்டத்தை ஆதரித்தும் சமர்ப்பித்ததுனால தவிசாளருக்கு இருக்கிற அதிகாரத்தின்படி இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கிறோம் என்று கூறிக்கொண்டு மற்ற வீதி விவரங்கள் மற்ற மாநிலத்தில் அன்னலிங்க மன்னராசா, நான் ஊர்காவத்துறை பிரதேச சபையினுடைய தவிசாளர். இன்றைய தினம் ஊர்காவத்துறை பிரதேச சபையின் பாதீடானது இன்று கௌரவ உறுப்பினர்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டது. கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும்பான்மை உறுப்பினர்களால் நிராகரிக்கப்பட்டு மீண்டும் இன்றைய தினம் காலையில் 10 மணி அளவிலே சபை மண்டபத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த பாதீட்டுக்கு எதிராக 8 உறுப்பினர்களும், தேசிய மக்கள் சக்தியை பிரதிநிதிப்படுத்திய உறுப்பினர்களும், ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியை பிரதிநிதிப்படுத்த 4 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்தி 1 உறுப்பினருமாக 8 உறுப்பினர்கள் பாதீட்டுக்கு எதிராக வாக்களித்தனர். பாதீட்டுக்கு ஆதரவாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பிரதிநிதிப்படுத்திய 3 உறுப்பினர்களும், இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதிப்படுத்திய 1 உறுப்பினரும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை பிரதிநிதிப்படுத்திய 1 உறுப்பினர்களுமாக 5 உறுப்பினர்கள் வாக்களித்து தவிசாளருக்கு இருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையிலே 2026ஆம் ஆண்டுக்குரிய பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த பாதீடு என்பது ஊர்காவத்துறை பிரதேச சபை என்பது வருமானம் குறைந்த பிரதேச சபை, ஆளணி குறைந்த பிரதேச சபை. இன்று பிரதேச சபையிலே இலங்கை அரசாங்கத்தினால் 20% சம்பள நடைமுறை என்பது 2025ஆம் ஆண்டு 5ஆம் மாதத்திலே இருந்து ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இந்த பிரதேச சபை வருமானம் குறைந்த பிரதேச சபை, வருமானம் இல்லாத பிரதேச சபை என்ற ரீதியிலே பல அபிவிருத்தி திட்டங்களுக்கு வந்த நிதியினால் தான் சம்பளம் ஊழியர்களுக்கு 20% வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பல தலைப்புகளிலே சம்பளத்தை மாற்றி சம்பளம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வருமான ஈட்டல் என்பது கடந்த வரவு செலவு திட்டத்தை விட இந்த வரவு செலவு திட்டத்திலே 3 மில்லியன் ரூபாவை மேலதிகமாக நாங்கள் வருமானம் ஈட்டுவோம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். அதே போன்று சபை ஏற்றத்துக்கு பிற்பாடு 4 வட்டாரங்களுக்கான சோலை வரி திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு சொட்டுநர்களை வைத்து அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று சந்தைகளிலே வருமானம் ஈட்டுகின்ற முயற்சிகள் மேற்கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்தளவிலே பெரும்பான்மை உறுப்பினர்கள் 8 உறுப்பினர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை எதிர்த்தாலும் எங்களுடைய ஆட்சி காலத்தில், நாங்கள் இருக்கிற ஆட்சி காலத்தில் இந்த ஊர்காவத்துறை பிரதேச மக்களுக்கும் இந்த பிரதேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்கின்ற ஒரு பிரதேச சபையாக மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையில் அரசியலுக்கு அப்பா உள்ளூராட்சி சபைகளிலே அரசியல் பேசுவதை தவிர்த்து மக்கள் நலன் சார்ந்து திட்டங்களை இந்த பிரதேச சபை ஊடாக மக்களோடு பேசி மக்களுடைய ஆதரவோடு வருமானத்தை ஈட்டி சேவை செய்யும் ஒரு சபையாக மாற்ற முடியும், மாற்றுவோம் என்ற நம்பிக்கையிலே இந்த பணிக்கு வந்த நான் எனக்கு தரப்பட்ட காலத்திலே அந்த பணியை நான் செய்து முடிப்பதற்கு உறுதியாக இருக்கின்றேன். அதற்கு உந்து சக்தியாக குறைந்த பணித்தொகுதி இருந்தாலும் சபையினுடைய செயலாளர்கள், தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஏனைய உத்தியோகத்தருடைய பங்களிப்போடு அவர்களும் இந்த பிரதேசத்தை முன்னேற்ற வேண்டும், மக்களுடைய தேவையை நிவர்த்தி செய்யணும் என்று அர்ப்பணித்து வேலை செய்கின்றார்கள். இந்த அர்ப்பணித்த பணிக்குழாமோடு இணைந்து இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்றுவோம், மாற்றம் கொண்டு வருவோம். அதே போன்று இங்கே எடுக்கப்பட்டிருக்கிற வீதிக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆகவே இது தொடர்பாக இருந்தால் ஊர்காவத்துறை பிரதேசத்தில் எந்த ஒரு அபிவிருத்தியும் ஏற்படாது என்ற ஒரு காரணத்தினால், மற்றது புதிய ஆளணி வளங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தை, இந்த புதிய ஆளணிகளை எடுத்தால்தான் ஒரு வினைத்திறனான சுகாதார செயற்பாட்டை மேற்கொள்ள முடியும். அந்த வகையில் புதிய ஆளணிகளை எடுத்தால் சம்பளங்கள் வழங்க வேண்டும். அந்த சம்பளம் கொடுப்பதற்கான நிதி தற்பொழுது அது காணாமல் இருப்பதனால் ஒரு வினைத்திறனான செயற்பாட்டை இங்கு வழங்குவோம். அதனால் நாங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் தமிழ் தேசிய அகில இலங்கை தமிழரசு கட்சி 1, எங்களுடைய ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 4, தேசிய மக்கள் சக்தி 3, ஆகவே 8 வாக்குகள் அங்கே வழங்கப்பட்டு இம்முறையும் இந்த பாதத்தை நாங்கள் முடித்திருக்கின்றோம். தொடர்ந்து நாங்கள் இன்றைய தினம்
இந்திய நிலுவைப் படகு தொடர்பாக நாங்கள் இந்த சபையிலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் தற்பொழுது இந்தியன் இழுவைப் படகுகள் அதிகளவான இந்திய இழுவைப் படகுகள் கரைகளில் வந்து செல்கின்ற சுதந்திரமாக வந்து செல்கின்ற போல இருக்கின்றது. இதனால் அனலதீவு, எழுவதீவு, நயினாதீவு, நெடுந்தீவு போன்ற பகுதிகள் தொழில் செய்யும் தொழிலாளருடைய வாழ்வாதாரம் அங்கே கடுமையாக பாதிப்படைகின்றது. கடல் வளம் அழிந்து செல்கின்றது. வலைகள் அங்கே அறுக்கப்படுகின்றது. உபகரணங்கள், கடற்தொழில் உபகரணங்கள் அங்கே அளிக்கப்படுகின்றது. இவ்வாறான சூழ்நிலை தற்பொழுது கடந்த காலங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம், பல அழிவுகளை சந்தித்த பிரதேசம், தற்பொழுதும் இப்பொழுது இவ்வாறான சுரண்டல்கள் இடம்பெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் பிரதேச சபையில் தீர்மானம் எடுத்திருக்கின்றோம். ஜனாதிபதிக்கு கடிதம், அதே நேரம்